அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு தான். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க, வெங்காயம் தட்டிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி நல்லா ஒரு பக்கம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம ஒரு 2 எக் எடுத்து பாயில் பண்ணி வச்சுக்கலாம். பாயில் பண்ணலாம். 2 எக் எடுத்து போட்டு பாயில் பண்ணிக்கிட்டுருக்கு. தக்காளி நல்லா வதங்கிருச்சான்னு நல்லா நசிச்சு பாருங்கள். தக்காளி நல்லா நசிஞ்சிருச்சு. நம்ம இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். என்ன வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விட்டுட்டா ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாயில் பண்ண எக்கு ரெடி ஆயிடுச்சு. அது தோல் உரிச்சிக்கலாம். எக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அதை தோல் உரிச்சிக்கலாம். தோலை உரிச்சிடுச்சு. இனி அந்த குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எக்கை போட்டுடலாம். கொதிச்சிருச்சு, எக்கு போட்டுடலாம். என்னடா இது, இப்போ பாயில் பண்ணும்போது 2 எக் இருந்துச்சு, இப்போது 3 எக்காக இருக்குன்னா ஏற்கனவே ஒரு எக்கை நான் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதான் 3 எக்காக இருக்குது. போட்டு லேசாக முட்டையை போட்டப்போ லேசாக கிண்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.